வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் சர்ச் சேனல். நிலக்கடலை சாகுபடி பண்ணுறோம் ப்ரோ. கடலக்கொட்டை, மல்லாட்டை அப்படிங்கிற பேர் அழைக்கப்படக்கூடிய இந்த நிலக்கடலை சாகுபடியில் ஜிப்சம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபெர்டிலைசர் இல்லையா? ஜிப்சம் கொடுத்தாலும் நிறைய இடங்கள்லாம் வந்து பூ பிஞ்சு சரியாக சேர்றதில்ல, பூக்கிற பூ காயாக மாறுறதில்ல, கம்பி இறங்குறது நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு விவசாயிகள் சொல்கிறத நம்ம உணர முடியுது. என்னதான் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் மண்ணோட தரம் அப்படிங்கிறது இன்றைக்கி காலத்தில் ரொம்பவே வந்து பல்க் ஃபெர்டிலைசர் கொடுத்தோ நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டோ வந்து தரம் கெட்டு போனதுனால எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து மகசூல் வந்து ப்ராப்பராக வசதியில் எடுக்க முடியல. பர்டிகுலராக வந்து நீங்கள் ஜிப்சம் கொடுத்த காட்டிலுமே வந்து கம்பி இறங்குறதோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. நல்ல மகசூல் வேணும், பூக்கிறப்பு எல்லாமே காயாக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு மாற்றாக ஜிப்சம் கொடுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் தான், மண்ணை லூசன் பண்ணுறதுக்காக. ஈவன் தான் ஃபோலியரில் வந்து நம்ம ஜிப்சத்துக்கு பதிலாக சில நியூட்ரன் ஆட் பண்ணுறது மூலமாக நல்ல மகசூலை வந்து எடுக்க முடியும், பூக்கிறப்பு எல்லாம் காயாக மாறதை உறுதி பண்ணும். பர்டிகுலர்லி நீங்கள் கிரினார் வெரைட்டி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து குஜராத் இருக்கக்கூடாங்க உபயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தாகணும். இந்த வீடியோ சொல்லபடி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். ஹைப்ரிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிடுங்கோடனே ஒரு 80-90 காய் இருக்கும், முழுசாக பிஞ்சுகள் முதிர்ச்செடியாக நிறைய காய்கள் இருக்கும். ஸோ நிறைய இடங்களில் பார்த்தோம்னா இந்த டானிக்ஸை ப்ரொவைட் பண்ண இந்த பர்டிகுலர் நியூட்ரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அதில் ஈவனாக காய் மெச்சூரிட்டி ஆகிறது வந்து நம்மளால் கண்கூட பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் நிலக்கடலை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் அடுத்த சார், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நிலக்கடலை சாகுபடி அப்படிங்கிறது பர்டிகுலர் வட மாவட்டங்களில் மிகவும் பிரதான பயிராக இருக்குது. திருவண்ணாமலை, விழுப்புரம், ப்ளஸ் வந்து திண்டிவனம், கடலூர், இங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து நிலக்கடலை சாகுபடி அப்படி நடக்க வருது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்டிகுலர் அங்கங்கே சில காஷ்மீர் ஏரியாவில் நடக்குது. பர்டிகுலராக பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டங்களில் சில இடங்களில் பண்ணுறாங்க, இதில் கரூர் மாவட்டங்கள் சில இடங்களில் பண்ணுறாங்க. சேம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இதில் அரியலூர் மாவட்டங்களில் ஜெயங்கொண்ட ட்ராக்கில், டீப்பலூர் அந்த ட்ராக்கில் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. பரவாயில்ல, எல்லா மாவட்டங்களையும் பண்ணுறாங்க. டவுன் சவுத்தில் இன்னமும் நாட்டுக்கடலை தவிர வேறு எதுவும் போடுறது. நம்ம விருதுநகர் மாவட்டம், காரியாப்பட்டி இங்கெல்லாம் வந்து நாட்டுக்கடலை தான் போடுறாங்க, வேறு ஹைப்ரிட் ரகங்களை புதுசாக போடுறதில்ல. ஸோ நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிப்சம் போடுறது அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிப்சத்தை வந்து 2 கிலோ கொத்திட்டு அடியில் ஏக்கராக்கு 250 கிலோ வரைக்கும் நம்ம போடுறது மூலமாக மண் லூஸ் ஆகும்போது வந்து வேறு கண்டு பூப்புக்கும் காணாமல் காய்க்காய்க்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிலக்கடலை ஒன்று மட்டும் தான் பார்த்தோன்னா பூ மேலே பூக்கும், காய் கீழே வரும். மேலே பூக்கிற பூ அழகாக பெண்டாகி கீழே கம்பி இறங்கும் பருவம்னு நம்ம சொல்லுவோம். இப்படி கம்பி உள்ளே போய் இதில் தான் வந்து ஒரு பெக் ஃபார்ம் ஆகும், பெக் ஃபார்மேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி படிப்போம். இந்த லூசன் பண்ணி விடுறதுக்காக மண்ணை இருக்கத்திலேருந்து லூஸ் பண்ணி விடுறதுக்காக தான் நம்ம ஜிப்சம் போடுறோம் இல்லையா? இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா நம்ம இந்த டைமில் ஜிப்சம் கொடுத்ததை தாண்டி வந்து பெருசாக வந்து போகிறதுல வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பெருசாக மண்ணுக்குள்ளே போகிறது வந்து குறைஞ்சி இங்கே வந்து அதிகமான கம்பிகள் எதுவுமே வந்து ஒரு 90% கம்பிகள் உள்ள ஒரு 10 கம்பி உள்ள போகுதுன்னா 6-7 தான் வந்து காயாக மாறுது, கொஞ்சம் நிறைய இது ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனைகள் விவசாயிகள் நம்மளால் சொல்கிறத பார்க்க முடியுது. நம்மளுமே இதை கண்கூட ஃபீல்ட் லெவலில் போகும்போது பார்க்க முடியுது. இப்போ இதை அதிகப்படுத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஜிப்சம் அப்படிங்கிறது பொதுவாக 2 வகையான நியூட்ரன்ஸ் உள்ள கொண்டது. ஜிப்சம் அப்படிங்கிறது கால்சியம் சல்ஃபேட் நம்ம சொல்லுவோம். கால்சியமும் சல்ஃபரும் கந்தகமும் கலந்த நீர் சத்துக்களும் கலந்த ஒரு உரத்தை தான் ஜிப்சம்னு சொல்கிறோம். இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான உரம்னா அது ஒன்று மட்டும் தான். ஏக்கராக்கு அதிகபட்சம் 5 மூட்டை வரைக்கும் நம்ம போட சொல்கிறோம். ஒரு மூட்டை 150 ரூபா டு 200 ரூபா, அதிகபட்சம் 250 ரூபாய்க்கு மேலே போகாது. அதுதான் ஜிப்ஸோட விலை. ஈவன் யூரியாவை விட கம்மியாக கிடைக்கக்கூடிய நியூட்ரன் தான் ஜிப்சம் நம்ம சொல்லலாம். இது ஈஸியாக மண்ணில் போய் ஒர்க் பண்ணும், இது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் மேலே இது மூலமாக இந்த ஜிப்ஸில் இருக்கக்கூடிய கால்சியமும் சல்ஃபரும் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுச்சுன்னா இந்த பிரச்சனை கிடையாது. மேலே ஃபோலியா ஸ்ப்ரேவாக வந்து கால்சியம் ஆக்சைடு சார்ந்த உரங்களை, கால்சியம் ஆக்சைடு பர்டிகுலர் ஒரு 3 பிராண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் ஐசியில் பொறுத்த வரைக்கும் லிக்விட் கால்சியம் வரும், சேம்ஸில் நீங்கள் இது யாரா பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்பிட் வரும், ப்ளஸ் வந்து நீங்கள் இதை கிராக் சிக்ஸோட எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப் எம்ஜி, கால்சியம், போரான், மெக்னீஷியம் 3மே கலந்து வந்துடும். பர்டிகுலர் நான் எதாவது சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து கேப் எம்ஜி சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கேப் எம்ஜி அப்படிங்கிறது கால்சியம், மெக்னீஷியம், போரான் 3 கலந்தது. போரான் காய் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியம், மெக்னீஷியம் அப்படிங்கிறது பெக் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியம், கால்சியம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இந்த காம்பினேஷன் இருக்கும். இந்த லிக்விடை நீங்கள் லிட்டருக்கு 5 கிராம் மில்லி வந்து 30 நாட்களுக்கு மேலே நீங்கள் வந்து பர்டிகுலராக நிலக்கடலை பயிரில் தெளிக்கிறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக பூ பிஞ்சுகள் கீழே போய் அந்த கம்பி உருவாக பார்த்து அதிகம் பண்ணும். நம்பர் ஆஃப் ஓவியல் பெக் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய அதிகமான இது வந்து முதிர்ச்சி அடையதை வந்து உறுதி பண்ணும். அப்போ ப்ராப்பர் பாலினேஷன் சொல்லக்கூடிய பொதுவாக ஆண்மளவு பெரும்பாலும் பக்கம் இருந்து 2 சேர்ந்து மகரம் சேர்க்கை நடந்தாவே குவாலிட்டி போல் நமக்கு கிடைக்காது, குவாலிட்டி அவுட் நமக்கு கிடைக்காது. 10 காய் வருதுன்னா 8 காய் 7 காய் கீழே வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த நிலக்கடலை ஒன்றுங்கிறது மேலே பூப்புது கீழே இறங்கி போய் மண்ணில் மாறதுனால நிறைய தெம்பு வேணும், நிறைய சத்து வேணும். அப்போ ஒரு சத்து சத்தை மெட்டமாஃபைஸ் ஆகும்பொழுது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்பொழுது நிறைய நியூட்ரன்ட்டை உள்ளே எடுத்துக்க வேண்டிய கட்டாயங்கிறது அந்த தாவரத்துக்கு இருக்கும். அப்போது கால்சியம் நம்ம வந்து லிக்விடாக கொடுக்கும்போது பர்டிகுலர் அந்த கேபெஞ்சு கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதோட திக்னஸ் கூடும், செல்வாளோட திக்னஸ் அதிகமாகும், நம்பர் ஆஃப் ஓவியல் அதிகமாகும், அதிகமான இது உருவாகிறது எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அது மூலமாக வந்து குவாலிட்டியாக இப்போ 2 கொட்டை 3 கொட்டை இருந்தாலும் அந்த 2 கொட்டையும் முழுசாக நிறைஞ்சு வரும். இது எல்லாமே முழுக்க கால்சியம் கொடுக்கறது மூலமாக நடக்கும். நம்ம சல்ஃபர் அப்படிங்கிற பேரில் கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிற பேரில் உள்ளே கொடுக்குற ஜிப்சம் அப்படிங்கிறதும் கால்சியமும் சல்ஃபரும் நீரும் கலந்த சத்து தான். அதை இளவடி ஊட்டமாக கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே சீப்பு. ஏக்கராக்கு நம்ம மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே இதை வந்து நீங்கள்
தனியாக கொடுக்காமலும் தனியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பூச்சி மருந்து கூட நீங்கள் மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே கலந்து கொடுக்கலாம். அது மூலமாக வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய காஸ்ட்டு நம்ம குறையும். கண்டிப்பாக புழு இருக்கும், பெயின் இருக்கும், அதுக்காக மருந்து அடிக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம இதை மேலே சேர்த்து கொடுக்குறது அப்படிங்கிறது அதிகமான திரட்சியான காய்களை உருவாக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக பார்த்தோம்னா இனி வரும் காலங்களில் நமக்கு தை மாசி பங்குனி பட்டங்களில் வந்து அதிகமாக நிலக்கடலை போவாங்க. ஸோ அதுக்கு ப்ரிவென்டிவாக இப்போயே இந்த வீடியோ போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறோம். நீங்கள் வந்து இப்போ தான் நான் இந்த வீடியோ போடும்போது தை மாதத்தில் இருக்கேன். நீங்கள் பங்குனி பட்டத்தில் பார்த்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து நீங்கள் அடுத்த சித்திரை வைகாசியில் பார்த்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டானிக் அப்படிங்கிறது, இந்த நியூட்ரன்ஸ் அப்படிங்கிறது நிலக்கடலை சாகுபடியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல குவாலிட்டி அவுட்புட்டை கொடுக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றக்கிறது கிடையாது. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்கணும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நிலக்கடலை விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள்.